இருக்குது. அந்த ஆஃபீஸ்லேயும் சம்மனை ஒட்டிட்டு போலீஸ் சீல் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய இக்கட்டான பிரச்சனையில் அமீர் சிக்கி இருப்பதற்கு ஒரு விதத்தில் சிவகுமார் குடும்பம் காரணம். ஒரு சார்காஸ்டிக் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க ஞானவேல் ராஜாவின் மனைவி திருமதி நேகா. விஜய் சேதுபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பாடலாசிரியர் மக்கள் நீதி மையம் கட்சியின் பிரமுகர் பாடலாசிரியர் ஸ்நேகனும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் வெற்றிமாறன் குறிப்பிட்டிருக்கிறார், அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் சேர்ந்து அதை பக்கத்தில் பண்ணிருந்த அமீர் மறுக்கவில்லை. நாங்கள் இடங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போதான் எங்களுக்கு இந்த நல்ல இடம் கிடைச்சிருக்கு, இப்போ தொடங்கி இருக்கிறோம் சொல்லிட்டு அமீரே தன் வாயால் சொல்லியிருக்கிறாரு. அமீர் ஒரு இருக்கையிலும் நடுவில் வெற்றிமாறனும் இந்த சைடில் ஜாஃபர் சாதிக்கும் உட்கார்ந்திருந்ததாக சென்னை ECR கானத்தூரில் 4 AM கஃபே என்கிற ரெஸ்டாரண்ட். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, யார் இந்த ஜாஃபர் சாதிக்? அமீர் சந்தித்திருக்கும் இன்றைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? இது பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னால் டெல்லியில் ஒரு குடோனில் வச்சு போதை மருந்து கடத்தல் ஆசாமிகள் 3 பேரை NCB, அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கையிலேருந்து சூடோபெட்ரைன் என்கிற போதை மருந்தை தயாரிப்பதற்கான மூலப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது சுருக்கமாக மெத் என்று சொல்லுவாங்க. அது ஒரு கொடிய போதைப்பொருள். அந்த போதைப்பொருளை தயாரிப்பதற்கு தேவையான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் தான் இந்த சூடோபெட்ரைன். அதாவது 50 கிலோ சூடோபெட்ரைனை அந்த 3 நபர்களிடமிருந்து கைப்பற்றிய போலீஸார் அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருமே தமிழர்கள். அந்த 3 பேர்கிட்ட நடத்தின விசாரணையில் தான் அந்த 3 பேர் கும்பலின் தலைவன் யார் என்பது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக் என்கிற ஒரு சினிமா தயாரிப்பாளர். இவர் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியை நடத்திட்டு வராரு. அதாவது பொருள்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான லாஜிஸ்டிக் கம்பெனி. இது தவிர ஒரு டிராவல் கம்பெனி, வெளியூர்களுக்கு பொதுமக்களை அழைத்து செல்வதற்கான டிராவல் கம்பெனி நடத்திட்டு வராரு. இவர் சமீபத்தில் தொடங்கிய தொழில்தான் சினிமா தயாரிப்பு நிறுவனம். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கி இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ள 3 ஆண்டுகளில் 3500 கிலோ, அதாவது 3500 கிலோகிராம் எடையுள்ள இந்த சூடோபெட்ரைன் போதை மூலப்பொருளை கடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கடத்தி இருக்காங்க. ஆஸ்திரேலிய போலீஸ் இடமிருந்து தான் இந்திய போதைப்பொருள் தடுப்புத்துறைக்கு இந்த ரகசிய தகவல் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு இது போல் கிலோ கணக்கில் போதை மருந்து மூலப்பொருள் கடத்தி வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு என்கிற ஒரு ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து கடந்த 4 மாதங்களாக பொறி வைத்து போலீஸார் இந்த கும்பலை பிடிச்சிருக்காங்க. இந்த கும்பலின் தலைவனான ஜாஃபர் சாதிக் சினிமா தயாரிப்பாளர் என்று சொன்னேன். இவர் தயாரித்த ஒரு படம்
பாதியிலேயே நின்று போனதாக சொல்லப்படுகிறது. அது பற்றின உறுதியான தகவல் இல்லை. அதாவது அமீரை இயக்குனராக வைத்து நாற்காலி என்கிற படம் தயாரிக்க ஆரம்பித்து அதை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. இது தவிர அமீரின் உதவியாளரை இயக்குனராக வைத்து நாற்காலி என்கிற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரிக்க தொடங்கி பின்னர் அது கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் அமீரை இயக்குனராக வைத்து இறைவன் மிகப்பெரியவன், அமீரை டைரக்டராக வைத்து இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை தொடங்கினார் ஜாஃபர் சாதிக். அதன் பிறகு மாயவலை என்றொரு படத்தையும் ஜாஃபர் சாதிக் தயாரித்திருக்கிறார். அதில் அமீர் நடிக்க மட்டும் செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் மங்கை என்கிற படம், கயல் ஆனந்தி ஹீரோவாக நடித்திருக்கும் ஹீரோயின் சென்ட்ரிக் படம் மங்கை, அதையும் ஜாஃபர் சாதிக் தயாரித்திருக்கிறார். ஆக இந்த சில ஆண்டுகளில் 3-4 படங்களை தயாரித்திருக்கிறார். இன்னும் அவர் தயாரித்த ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. இந்த நிலையில் அமீரை இந்த பிரச்சனையில் சம்பந்தப்படுத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமீர் ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் சில தினங்களுக்கு முன். அதில் ஜாஃபர் சாதிக்குக்கும் எனக்குமான உறவு என்பது ஒரு தயாரிப்பாளர் இயக்குனருக்குமான உறவு மட்டுமே. நான் 22ஆம் தேதி இறைவன் மிகப்பெரியவன் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போது ஷூட்டிங்கை நிறுத்த சொல்லி எனக்கு தகவல் வந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியல. இப்போ தான் மீடியாக்களில் இந்த செய்தியை மற்றவர்களைப் போல் பார்த்து நானும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இதில் உண்மை என்ன என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு விரைவில் மீடியாக்களை சந்திக்கிறேன் என்று அமீர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்போது நமக்கு எழும் கேள்விகள் என்னென்னா, இந்த பிப்ரவரி 22ஆம் தேதி இறைவன் மிகப்பெரியவன் ஷூட்டிங்கை நிறுத்த சொல்லி தகவல் வந்தது என்று அமீர் சொல்கிறாரே, அந்த தகவலை கொடுத்தது போலீஸா அல்லது தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து வந்த தகவலா? இதை அமீர் தெளிவுபடுத்தணும். அப்புறம் ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்குமான உறவு மட்டுமே என்பதாக அந்த அறிக்கையில் இருக்கிறது. ஆனால் அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் சேர்ந்து உணவக தொழில் நடத்தியிருக்கிறாங்க. இது பொதுவெளிக்கே வந்துவிட்ட செய்தி. அந்த உணவக தொழில் தொடங்கப்பட்ட போது, அது அந்த ரெஸ்டாரண்ட் திறந்தபோது அமீர் ப்ரெஸ் மீட் வச்சே பேசியிருக்காரு. சென்னை ECR கானத்தூரில் 4 AM கஃபே என்கிற ரெஸ்டாரண்ட், இது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி திறக்கப்பட்டது. அந்த திறப்பு விழாவில் அமீர் ஒரு இருக்கையிலும் நடுவில் வெற்றிமாறனும் இந்த சைடில் ஜாஃபர் சாதிக்கும் உட்கார்ந்திருந்ததாக நினைவு. வெற்றிமாறன் அந்த திறப்பு விழாவினுடைய கெஸ்டாக கலந்து கொண்டார். அதில் வெற்றிமாறன் குறிப்பிட்டிருக்கிறார், அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் சேர்ந்து இந்த உணவகத்தை திறந்திருக்காங்க என்பதாக வெற்றிமாறன் பேசியிருக்கிறார். அதை பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அமீர் மறுக்கவில்லை. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் ராதாகிருஷ்ணன் சாலையில் த லாக் கஃபே என்கிற ரெஸ்டாரண்ட்டும் அமீரும் சாதிக்கும் ஜாஃபர் சாதிக்கும் சேர்ந்து திறந்திருக்காங்க. அந்த திறப்பு விழாவில் அமீரே தன் வாயால் குறிப்பிட்டிருக்கிறாரு, நானும் நண்பர் ஜாஃபரும், பக்கத்தில் தான் ஜாஃபர் உட்காந்துருந்தார், நானும் நண்பர் ஜாஃபரும் சேர்ந்து இந்த ஏற்கனவே 4 AM ரெஸ்டாரண்ட் தொடங்கினோம். அப்போவே இன்னொரு ரெஸ்டாரண்ட் தொடங்குவதற்கு நாங்கள் இடங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் எங்களுக்கு இந்த நல்ல இடம் கிடச்சிருக்கு, இப்போ தொடங்கி இருக்கிறோம் சொல்லிட்டு அமீரே தன் வாயால் சொல்லியிருக்கிறாரு. அந்த திறப்பு விழாவில் விஜய் சேதுபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பாடலாசிரியர்
மக்கள் நீதி மையம் கட்சியின் பிரமுகர் பாடலாசிரியர் சிநேகனும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த உணவக தொழில்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தயாரிப்பாளர் டைரக்டருங்கிற ரிலேஷன்ஷிப் கிடையாது, பார்ட்னர்ஸ் என்கிற ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. எனவே அமீர் இப்போது விரைவில் ப்ரெஸ்ஸை சந்திப்பேன், மீடியாக்களை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் இது பற்றின முழு தகவல்களையும் மக்களுக்கு தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போது மயிலாப்பூரில் இருக்கும் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டுக்கு போன போலீஸார் அவரை விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அவருடைய வீட்டு வாசலில் கதவில் ஒட்டி வச்சுட்டு அந்த வீட்டை சீல் வச்சிருக்கிறாங்க. அதே போல் சென்னை புரசவாக்கத்தில் இருக்கும் ஜேஎஸ்எம் ஃபில்ம்ஸ், அதாவது ஜேஎஸ்எம்னாக்கா ஜாஃபர், சலீம், அவருடைய இன்னொரு சகோதரின் பெயர் மைதீன் நினைக்கிறேன். இந்த 3 சகோதரர்கள் சேர்ந்து தான் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த ஜேஎஸ்எம் ஃபில்ம்ஸுடைய பட கம்பெனி ஆஃபீஸ் புரசவாக்கத்தில் இருக்குது. அந்த ஆஃபீஸ்லேயும் சம்மனை ஒட்டிட்டு போலீஸ் சீல் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய இக்கட்டான பிரச்சனையில் அமீர் சிக்கி இருப்பதற்கு ஒரு விதத்தில் சிவகுமார் குடும்பம் காரணம் என்று சொல்கிறார்கள் இண்டஸ்ட்ரியில். அதாவது பருத்தி வீரன் பட பிரச்சனை இல்லை, அமீருக்கு சிவகுமார் குடும்பத்தைச் சேர்ந்த ஞானவேல் ராஜா 7 கோடி ரூபாய் பணம் பைசல் பண்ண வேண்டி இருக்கு என்கிற பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்பந்தமான கேஸ் கோர்ட்டில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கு. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதே அவரே கூப்பிட்டு இதை பஞ்சாயத்து பண்ணி 2 தரப்புக்கும் சுமூகமான தீர்வை ஏற்படுத்தவும் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது நடக்கலை. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலை. இப்போ சமீபத்தில் அமீர் வர்சஸ் ஞானவேல் ராஜா என்கிற பிரச்சனை பெரிதாக வெடித்த போது பல பேரும் அது பற்றி இப்போ சமீபத்தில் அமீர் வர்சஸ் ஞானவேல் ராஜா என்கிற பிரச்சனை பெரிதாக வெடித்த போது பல சினிமா பிரபலங்களும் இது பற்றி கருத்து தெரிவித்தாங்க. அப்போது ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு இந்த இஷ்யூ கொண்டு போயிட்டு ஒரு சமரசம் ஏற்படுத்த கேட்டிருக்காரு. அந்த சமரசத்தில் அமீர் தனக்கு 7 கோடி ரூபாய் செட்டில் செய்ய வேண்டும் என்று கேட்டதாகவும், ஞானவேல் ராஜா தரப்பில் 5 கோடி ரூபாய் தருவதற்கு தயாராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, அமீர் இந்த பிரச்சனை காரணமாக சினிமா துறையில் அவரை வளரவிடாமல் செய்ய வேண்டும் என்று இந்த தரப்பில், அதாவது சிவகுமாரின் உறவினரான ஞானவேல் ராஜா தரப்பில் சில காரியங்கள் நடைபெறுவதாக செய்திகள் வெளிவருது. அதனுடைய உண்மைத்தன்மையை ஞானவேல் ராஜா விளக்க வேண்டும். என்னென்னா, அச்சமில்லை அச்சமில்லை என்ற ஒரு படத்தை அமீர் தயாரித்தார். அந்த படத்தில் படம் ஷூட்டிங் முடித்த பிறகு படத்தை தாங்களே வாங்கி வெளியிடுவதாக நடிகர் சிவகுமார் குடும்பத்தின் மற்றொரு உறவினரான தயாரிப்பாளர் SR பிரபு அந்த படத்தை வாங்கி விநியோகிக்க ஒப்புக்கொண்டு வாங்கியதாகவும், ஆனால் அதன் பிறகு அந்த படம் வெளியிடாமல் அப்படியே முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு அமீரே சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் அமீரே இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. இது தவிர உயிர் தமிழுக்கு என்ற ஒரு படம், இதை அமீரின் உதவியாளர் முத்து கோபால் என்பவர் இயக்கியிருக்கிறார். அந்த படமும் அமீரின் நண்பர் ஆதம்பாவா தயாரித்திருக்கிறார். அந்த படமும் சிலரால் முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இது போன்று சினிமா துறையில் தான்
தொடர்ந்து முன்னேற விடாமல் ஒரு சதி நடந்து கொண்டிருப்ப காரணத்தினாலேயே இந்த ஜாஃபர் சாதிக் ஒரு தயாரிப்பாளராக அவருக்கு அமீருக்கு அறிமுகமான போது அவருடைய உதவியோடு ரெஸ்டாரண்ட்டுகளை தொடங்கி நடத்தி தனக்கு ஒரு ரெகுலரான மாத வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். சினிமா துறையில் தான் தன்னை வளர விடாமல் சதி பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ரெஸ்டாரண்ட் தொழில் நடத்தியாவது தான் பழச்சிக்கலாம், தன் குடும்பத்தை காப்பாற்றலாம் என்ற எண்ணத்தில் அவர் ஜாஃபர் சாதிக்கின் வலையில் அமீர் விழுந்து விட்டதாகவும் சிலர் சொல்கிறார்கள். இது பற்றியெல்லாம் விசாரணைகள், போலீஸ் விசாரணைகள் முழுமையாக நடைபெற்ற பிறகுதான் உண்மைகள் வெளியே வரும். இதற்கிடையில் அமீர் டைரக்ட் செய்து ஜாஃபர் சாதிக்கு தயாரித்திருக்கும் படத்தின் பெயர் இறைவன் மிகப்பெரியவன். இதை சார்காஸ்டிக்காக உணர்த்தும் விதமாக ஞானவேல் ராஜாவின் மனைவி நேஹா ட்விட்டரில் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்த பிறகு இறைவன் மிக பெரியவன் என்று ஒரு வணக்கமும் ஒரு லாஃப் இமோஜியும் போட்டு ஒரு சார்காஸ்டிக் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க ஞானவேல் ராஜாவின் மனைவி திருமதி நேஹா. எனவே அமீர் இந்த பிரச்சனையில் சிக்கியிருப்பதில் ஞானவேல் ராஜா தரப்புக்கு மகிழ்ச்சி என்று அமீர் தரப்பில் குமரிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு இருந்தாலும் உண்மை வெளியில் வரும். இறைவன் மிக பெரியவன், நாமும் நம்புவோம். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.